ஹாய் மக்களே! சென்னையிலேருந்து நான் உங்க வித்யா. நீங்க எல்லாருமே நம்மகிட்ட ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த மாதிரி, ஒரு பிரேஸ்லெட் பிசினஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும்? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன என்னென்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நெறையா வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ கிளாரிஃபை பண்ற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த பிசினஸ் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும்? அதாவது இந்த பிரேஸ்லெட் பிசினஸ நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும்? இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில 3 டைப்ல உங்களால வந்து பிசினஸ் வந்து கொண்டுட்டு போக முடியும். அது மூலமா உங்களால சம்பாரிக்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்க அத பிரேஸ்லெட் பிசினஸா வந்து பண்ணலாம். எனக்கு பிரேஸ்லெட் நல்லா மேக் பண்ண தெரியும். அத நான் என்னோட தொழிலா எடுத்துட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பிரேஸ்லெட்ட பிசினஸா பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பிரேஸ்லெட்டுக்கான மெட்டீரியல்ஸ பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸோ, அதனால நான் மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வந்து உங்க பிசினஸ் பண்ணலாம். அண்ட் 3 ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எடுக்கிறது. எனக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் தெரியும். நான் வந்து ஜுவல்லரீஸ் நல்லா மேக் பண்ணுவேன். இத நான் கிளாஸஸா வந்து பண்ண போறேன். ஸோ கிளாஸஸா பண்ணி நான் அது மூலமா வந்து சம்பாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 கேட்டகரீஸ்ல உங்களோட பிசினஸ வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்க நம்ம வந்து 2 டைப்பா பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு வந்து பிஃபோர், இன்னொன்னு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன என்னென்ன பண்ணணும்? நான் வந்து இப்போ பிரேஸ்லெட் பிசினஸ் வந்து பண்ண போறேன். அப்போ மெட்டீரியல்ஸோட நேம்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரேஸ்லெட்ல ஏ டூ இசட் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, அதோட நேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாரி அந்த மெட்டீரியல்ஸ்ல எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அத எப்படி யூஸ் பண்றது, இத பத்தி எல்லாமே நம்ம ஏ டூ இசட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒர்க். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட் மேக்கிங். எனக்கு இப்போ பெர்ஃபெக்ட்டா வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ண தெரியும். நான் வந்து நீங்க என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து எந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும்னு கேட்டாலும், என்னால அத மேக் பண்ணி தர முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி உங்க ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் ஃபினிஷிங்கா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ண கத்து வச்சிருக்கணும். அண்ட் 3 ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மெட்டீரியல்ஸ். இப்போ நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன். நான் வந்து கத்துட்டேன். என்கிட்ட எல்லாமே ரெடி. இப்ப நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களோட பிசினஸ்க்கான மெட்டீரியல்ஸ நீங்க வாங்கணும். நான் பிரேஸ்லெட் தான் பண்ண போறேன். அதுக்கு சும்மா வந்து ஒரு 2, 3 கலர்ஸ் வச்சிருந்தா பத்தாதா? அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 100% நான் பிசினஸ் பண்ண போறேன். இத தான் நான் வந்து என் லைஃப்பா கொண்டுட்டு போக போறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, செல்ஃபா அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க போட்டு தான் ஆகணும். ஒரு கிட் வந்து யூஸ் பண்ணி நான் கத்துக்கிறேன் அப்டின்னா, ஓகே. அது பரவால்ல. அது போதும் அதுக்கு. ஆனா நான் பிசினஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் கிட் மட்டும் யூஸ் பண்ணா போதுமானா, கண்டிப்பா போதாது. ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட என்னென்ன விஷயத்த பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்டின்னா, உங்க கிட்ட இருக்கிற பீட்ஸ் கலெக்ஷன்ஸ், நீங்க என்ன மாதிரி வெரைட்டீஸ்ல வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்றீங்க, அதுல யூஸ் பண்ற ட்ரெண்டிங்கான சார்ம்ஸ், இந்த மாதிரியான விஷயத்த பார்த்து தான் உங்ககிட்ட அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. அப்டிங்கும்போது, அதுக்கு எல்லாத்துக்குமே தயாரா இருக்கிற மாதிரி உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கணும். அந்த மெட்டீரியல்ஸ் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்க 3 ஸ்டெப்ல பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட பிராண்ட், உங்களோட பிரேஸ்லெட், அதுக்கு உங்களோட பிரைஸ். எப்படி வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நம்ம ஒரு மெட்டீரியல வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். அந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. தென் நீங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உழைப்ப வந்து அதில போடுறீங்க. ஸோ, உங்களுக்குன்னு ஒரு செய்கூலி இருக்கு. ஸோ, இந்த மாதிரி 2த்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு, ஒரு பிரேஸ்லெட்டுக்கு இவ்வளோ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஈஸியா நான் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிம்பிள் மெத்தடு நான் சார்ம்ஸே வைக்காம பிரேஸ்லெட் குடுக்க போறேன் அப்படின்னா, ₹40க்கு நீங்க தாராளமா குடுக்கலாம். நான் சார்ம்ஸ் வச்சு குடுக்க போறேன்னா, அப் டூ ₹50 வரைக்கும் நீங்க குடுக்க முடியும். இல்ல நான் இன்னும் அத நெறைய மெட்டீரியல்ஸ் ஆட் பண்றேன், ஹேங்கிங் வைக்கிறேன். இந்த மாரி நீங்க எந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் அதில ஆட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அதே அளவுக்கு உங்களோட பிரேஸ்லெட்டோட ரேட்டையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டே போலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நம்மளோட பிசினஸ நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ண போறோமா? ஆஃப்லைன்ல பண்ண போறோமா? இது வந்து அடுத்து. இத நம்ம டிசைட் பண்ணிக்கணும்ல. ஸோ நான் இப்போ ஆஃப்லைனுக்கும், ஆன்லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அது எப்படின்னு பார்க்கலாம். ஆனா ஆஃப்லைன்ல பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம வீட்ல இருந்துட்டே வந்து பண்ணலாம். ஆர் ஷாப்ஸு நான் வந்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு செஞ்சு கொண்டுட்டு போயிட்டு குடுத்து, அவங்கள சேல் பண்ண வைக்க போறேன். இல்ல என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஆஃப்லைன்லேயே செஞ்சு குடுக்க போறேன். இது எல்லாமே ஆஃப்லைன்ல வந்துரும். ஆன்லைன் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஹெல்ப் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்?
2 விஷயம். நம்மள்ட்ட WhatsApp அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து YouTube வச்சுக்கலாம். Insta வச்சுக்கலாம். கண்டிப்பா இதில வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா இருக்கும். நீங்க YouTubeல போயிட்டு எப்படி வந்து YouTube சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய வீடியோஸ் வரும். அத பாருங்க. ஈஸி தான். யார் வேணாலுமே வந்து கிரியேட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அத பார்த்து நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ்க்கான ஒரு மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். இது 2மே வந்து வேணும். ஸோ நீங்க வந்து இதுக்கான ஒரு மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க குடுக்குற நேம் வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிசினஸ்க்காக மட்டும் தனியா ஒரு ஃபோன் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பெர்சனல் ஃபோன் நம்பர இதில கொண்டுட்டு வந்து குடுக்காதீங்க. இதுக்குன்னு தனியா ஒரு சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ். அது என்ன பேக்கிங் மெட்டீரியல்ஸ்? நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டேன். எல்லாமே ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கும்போது, நான் அவங்களுக்கு அத எதுல குடுப்பேன்? இந்த இடத்துல நமக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் வந்து பேக் பண்ற கவர்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிராண்ட் நீங்க ஒரு ஒரு நேம் வச்சிருப்பீங்கல்ல உங்க பிசினஸ்க்குன்னு. அந்த நேம்க்கான கார்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாரி அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி வந்து கொஞ்சம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தென் அத நம்ம வந்து எதுல குடுப்போம் அப்டின்னா, ஒரு பாக்ஸ்ல வந்து குடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் வேணுமோ, இதெல்லாமே நீங்க ரெடி பண்ணி கையில வச்சுக்கணும். இல்ல எனக்கு ஆர்டர் வந்த பிறகு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்டின்னா, நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட டிலே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமா மினிமம் அமௌண்ட்டுக்கு மினிமமான குவான்டிட்டி இருக்கிற மாரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டர் வரும்போது ஈஸியா இருக்கும். அது ரன் ஆகுறத பொறுத்து நீங்க அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணி பல்க் குவான்டிட்டீஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க். இப்போ நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட்ஸோட வீடியோஸ வந்து உங்களோட சேனல்ல நீங்க வந்து போட ஆரம்பிக்கணும். இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வீடியோவா ஷூட் பண்ணி போடுங்க. ஸோ அதுதான் வந்து நல்லாருக்கும். அதே மாரி சேனலுக்கு வந்து நீங்க குடுக்குற தம்ப்நெயில் அப்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் போடுறோம் அப்டின்ற பட்சத்தில கண்டிப்பா நம்மளால தம்ப்நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லாங் வீடியோ போடும்போது தம்ப்நெயில் அப்டின்றத நம்மளே வந்து வைக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸோ, 2 வீக்குக்கு ஒன்ஸோ உங்களால முடியுதுன்ற பட்சத்தில நீங்க லாங் வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி வந்து வீடியோ ஷூட் பண்ணி, நீங்க அத வந்து உங்களோட சேனல்ல வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ. இது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிரேஸ்லெட் வீடியோ அப்டின்னா, நீங்க மேக் பண்ணி வச்சிருக்க பிரேஸ்லெட்ட ஷோ பண்றது. இது வந்து பிரேஸ்லெட் வீடியோ. மேக்கிங் வீடியோ என்ன அப்டின்னா, நான் எவ்ளோ பீட்ஸ் எடுத்துக்கிறேன், நான் அத எப்படி வந்து செய்ய போறேன், அதில என்னென்ன யூஸ் பண்ண போறேன் அப்டின்ட்டு டாப் டூ பாட்டம் வரைக்கும் சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வீடியோ. நான் இப்போ பிரேஸ்லெட் மட்டும் தான் சேல் பண்ண போறேன் அப்படின்னு உங்களோட டிசிஷனா இருந்துச்சுன்னா, நீங்க பண்ணி வச்சிருக்க ஒர்க்க வந்து வீடியோல வந்து காட்டுங்க. இல்ல நான் வந்து நான் இந்த மாரி சொல்லிக் குடுக்க விரும்புறேன். எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாரி நெனைக்கும்போது நீங்க வந்து ஃபுல் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி எப்படி மேக் பண்றோம் அப்படின்றத பத்தி நீங்க வந்து சொல்லலாம். இதுதான் இது 2த்துக்குமே உள்ள வித்தியாசம். இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோ எடிட்டிங் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து சொல்றேன். ஆப் வந்து சொல்றேன். நான் அதில போடுறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நார்மல் கேமரால வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு, அந்த இன்ஷாட் ஆப்ல போயிட்டு நீங்க எடிட் பண்ணிட்டு, அப்படியே நீங்க வந்து YouTubeல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாருக்கும். இந்த ஆப் வந்து நல்லாருக்கும். இந்த மாரி வந்து ஆப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ போஸ்ட் போட்டேன். நான் வந்து எடிட் பண்ணிட்டேன். எல்லாமே பண்ணிட்டேன். எப்படி வந்து நான் அத போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, YouTubeல நம்ம போயிட்டு நம்மளோட பேஜ்லேருந்து குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸா வீடியோவான்னு இருக்கும். ஷார்ட்ஸ் குடுத்துக்கோங்க. ஷார்ட்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து எடிட் பண்ணி வச்சிருக்க வீடியோவ வந்து உள்ள குடுத்துட்டு, நீங்க அது குடுக்குற டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள நீங்க என்ன சொல்றீங்களோ, அத பத்தின டிஸ்கிரிப்ஷன வந்து அந்த சைட்ல வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாரி குடுத்துட்டு, நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு என்னால ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும் அப்டின்னா, கன்டினியூஸா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, சேம் டைமிங். இன்னைக்கு 1 மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா, நாளைக்கும் அதே 1 மணிக்கு பண்ணுங்க. இதே மாரி சேம் டைமிங்ல வந்து நீங்க போட்டுட்டே இருக்கணும். இல்ல என்னால ஒரு நாளைக்கு 2, 3 வீடியோஸும் பண்ண முடியும் அப்டின்னா, அதே கன்சிஸ்டன்சி ஒரு வீடியோ மார்னிங் போடுறீங்கன்னா, டெய்லி மார்னிங் அதே டைமிங் போட்டுருங்க. மத்தியானம் போடுறீங்க, ஈவினிங் போடுறீங்க அப்டின்னா, சேம் டைமிங்க்கு வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த மாரி வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன். தம்ப்நெயில் சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம வந்து வீடியோவும் வந்து போட்டுட்டோம். இன்னும் நம்மளோட பேஜ வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா ஆக்குறது? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுல வந்து நம்ம கூட காம்படிஷன்ல இருக்கிறவங்க நெறைய பேர். ஏன்னா, இப்போ நெறைய பேர் வந்து இந்த பிரேஸ்லெட் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம அவங்கள விட என்ன புதுசா பண்றோம்? என்ன வித்தியாசமா பண்றோம்? அப்படின்றது தான் அந்த இடத்துல விஷயம். ஒருத்தவங்க பண்றாங்க, நான் அத பார்த்து அப்படியே பண்றேன்னா, கண்டிப்பா அப்படி வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா நீங்க வந்து உங்களோட சேனல்ல வந்து போடணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஓட 11 அப்படின்னு போகாம, ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல அவங்க வந்து வியூ பண்ணுவாங்க. அது மூலமா நம்மகிட்ட ஆர்டரும் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போதுட்டு நான் வந்து ஒரு ஆப் நேம் சொல்றேன். அந்த ஆப் நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. Pinterest ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் இருக்கும். நம்ம வந்து நம்ம ஃபீல்டு ஓரியன்டடாவே போலாம். பிரேஸ்லெட்டோட இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா, நெறைய பீட் பிரேஸ்லெட் போட்டிங்கன்னா நெறைய டிசைன்ஸ் வந்து வரும். ஸோ நீங்க இன்னொரு பேஜ்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நீங்க பண்ணாதீங்க. இந்த மாரி ஆப்ஸோ அப்படி இல்லன்னா கூகுள்லயோ போயிட்டு சர்ச் பண்ணி, இதுல வந்து என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு நார்மலா ஒண்ணு இருக்கு. அத விட்டுருங்க. உங்களுக்கு வந்து எது டிஃபிகல்ட்டா இருக்கோ, அந்த மாரி டிசைன்ஸ வந்து சூஸ் பண்ணி, அத எப்படி நம்மளால மேக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அத நமக்கு மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மெட்டீரியல் தான் இருக்கணும்னு கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ வச்சு, அந்த பேட்டர்ன நம்மளால கொண்டுட்டு வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சுட்டோம். வீடியோஸ் போட்டாச்சு, கத்துக்கிட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்டிங்ல என்னென்ன பீட்ஸ் போயிட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு மெட்டீரியல் சேலர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பேஜ வந்து பார்த்துக்கோங்க. அவங்க இப்ப ட்ரெண்டிங்ல என்னென்ன பீட்ஸ் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது நம்ம இதில வந்து நம்ம பிரேஸ்லெட் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அத மாரி வந்து நெறைய விஷயம் சார்ம்ஸா இருக்கட்டும், ட்ரெண்டிங்ல இருக்கிற பிரேஸ்லெட் டைப்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ் குடுங்க. பிரேஸ்லெட்லயே வந்து இத்தன வாங்குனா இவ்ளோ வந்து நான் பிரைஸ்க்கு குடுக்குறேன். இவ்ளோ ஆஃபர்ஸ் குடுக்குறேன் அப்டின்ற மாரி சொல்லுங்க. கிஃப்ட்ஸ் வந்து குடுங்க. இந்த மாதிரி வந்து நெறைய விஷயம் கன்டினியூஸா நீங்க ஒரு 30 டூ 45 டேஸ்க்கு வந்து பண்ணிட்டே இருங்க. இதுல என்ன முக்கியம் அப்டின்னா, கன்டினியூஸா நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் முக்கியம். தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். புது புது ஐடியாஸ நம்ம அதுக்குள்ளார வந்து குடுத்துட்டே இருக்கணும். நான் வீடியோ போட்டேன். எனக்கு அதோடவே நின்னுடுச்சு. எனக்கு நான் அப்புறம் எதுவுமே பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா அது மூலமா நமக்கு எந்த பிரயோஜனமே இருக்காது. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணதுலருந்து ஒரு சக்சஸ கண்ல பார்க்குற வரைக்கும், உங்களுக்கு இடையில இருக்கிறது எல்லா நேரமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வேற என்ன பண்ணலாம்? இதுல என்ன புதுசா பண்ணலாம்? அப்டின்ற யோசனை மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணி சொல்லிட்டோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். இதையும் தாண்டி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம நான் அத வந்து ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.